அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்புடைய சட்டங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த விதத்தில் இன்று நாம் பார்க்கக்கூடியது இது நோன்புடைய சட்டத்தின் வரிசையில் இறுதியாக வீடியோ சதக்கத்துல் ஃபித்ர். நோன்புக்கும் சதக்கத்துல் ஃபித்ருக்கும் நேரடியான தொடர்பு இல்லைனாலுமே ஹனஃபி மதுஹபுடைய ஃபிக்ஹ் கிதாபுகளில் இந்த நோன்பை பற்றி பேசுகிற இடத்துல தான் இறுதியாக சதக்கத்துல் ஃபித்ரை பற்றி பேசுவாங்க. ரெண்டாவது, ரமலானுடைய பெருநாள் அன்று இது கொடுப்பதனால் ரமலானோட தொடர்பு உள்ளதுனாலும் இந்த இடத்த பேசும்போது நம்ம சதக்கத்துல் ஃபித்ரையும் பேசிக்கொள்கிறோம். சதக்கத்துல் ஃபித்ர், சதக்கானா தர்மம்னு அர்த்தம். ஃபித்ரா அப்படின்னா அந்த நம்ம பெருநாளுக்கு சொல்கிறது. அப்போ நோன்பு 30 நாளுடைய நோன்பில் ஏதேனும் நம்மை அறியாமல் சில பிழைகள் தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அதற்கு பரிகாரமாக இந்த சதக்கத்துல் ஃபித்ரை மார்க்கம் வாஜிபாக்கி இருக்கிறது. இது யாருக்கு வாஜிபு அப்படின்னா, யாருக்கு பெருநாள் அன்று சுபுகின் பொழுது ஜக்காத்து கடமையாகிறதோ. ஜக்காத் அப்படிங்கிறது ஏறத்தாழ வெள்ளியாக இருக்குமேயானால் ஒரு வெள்ளி அப்படின்னா 200 திர்ஹம் சற்றேறக்குரிய 612.360 கிராம் வெள்ளி, அல்லது 20 மிஸ்கால் தங்கம் சற்றேறக்குரிய 87.480 கிராம் தங்கம். இதனுடைய வேல்யூவேஷன் ஒவ்வொரு டயத்திலும் மாறும்ல. இதன் அளவு இருக்குமேயானால் அன்றைய பொழுது அவர்கிட்ட இருந்தால் அந்த ஜக்காத்துடைய கடமையில ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கணும் இருக்குல்ல, அதை மட்டும் கழிச்சிட்டு சுபுகனுடைய அந்த நேரத்தில் பெருநாள் அன்று, பெருநாள் அன்னைக்கு புற பார்த்தோன்னா பெருநாள் ஸ்டார்ட் ஆயிடுதுல, அன்று பெருநாள் அன்று நமக்கு அந்த ஜக்காத்து கடமையாகிற ரூபாய் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அவர் மேலே சதக்கத்துல் ஃபித்ர் கொடுப்பது வாஜிப். என்ன கொடுக்கணும்னா 1600 கிராம் கோதுமை அல்லது அதனுடைய மதிப்பு ஏழைகள் யாருக்கேனும் கொடுக்கணும். தன் மீதும் தனக்காகவும் தனக்கு யார் யாரெல்லாம் அன்னம் கொடுப்பது கடமையோ அவர்கள் தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய தாய் தகப்பன் அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் அன்னம் கொடுப்பது கடமையோ குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்துக்காகவும் கொடுக்கணும். இதை என்ன செய்கிறாங்கன்னா, சதக்கத்துல் ஃபித்ர் நம்ம ஹனஃபி மதுஹபில் கிரயமாகவும் கொடுக்கலாம், அதனுடைய பணமாகவும் கொடுக்கலாங்களா. இப்போ போன வருஷம் 90 ரூபாயோ 100 ரூபாயோ டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க ஜமாத் உலமா அல்லது காதிமார்கள் கூட்டமைப்பு. இப்போ 100 ரூபா அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு அத்தா மகன் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேத்துக்கு 400 ரூபாய். இந்த 400 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு சதக்கத்துல் ஃபித்ருடைய தொகை. இந்த தொகையை வந்துட்டு சுபுகு பெருநாள் அன்று, இந்த ரமலானுடைய பெருநாள் அன்று சுபுகு தொழுத உடனே சுபுகு தொழுததன் பின்பு பெருநாள் தொழுகைக்கு முன்புள்ள இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏழை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது வாஜிபு. ஒருவேளை பெருநாள் வரைக்கும் பெருநாள் தொழுகைக்கு நம்ம கொடுக்க முடியல அப்படின்னா, மறந்துட்டோமோ அல்லது ஒரு பக்கம் கொடுக்கலான்னு ஒருத்தர் கொடுத்துருந்தா அவர் கொடுக்காம விட்டாரு, அல்லது எடுக்கலான்னு எடுத்து பணத்தை வச்சுட்டு போய் ஒருத்தர் கொடுக்கலான்ட்டு சட்டையை மாற்றிட்டு போயிட்டோம், பணம் ஜோப்பில் இருந்துச்சு, அப்படியே பெருநாள் தொழுகைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு காரணத்தினால கொடுக்க முடியலை அப்படின்னா பெருநாள் தொழுத பிறகும் கொடுக்கலாம். இந்த மாதிரி சில காரணங்கள், ஆனால் அப்படி தாமதப்படுத்தக்கூடாது வேண்டுமென்றே அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். இதில் நம்ம நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த சதக்கத்துல் ஃபித்ர் வாஜிபு யாருக்குன்னா அந்த ஜக்காத் கடமையான செல்வந்தர்களுக்கு தான். ஜக்காத் கடமையானவங்கன்னா அவங்க செல்வந்தர்கள் தானே, ஏழை மக்களுக்கு கடமை அல்ல. ஆனால் நம்ம விருப்பப்பட்டு ஒருத்தர் கொடுக்கணுங்கிறார், அவர்கிட்ட ஒரு 400 ரூபா தானே இருக்குது, ஒரு 1000 ரூபாய் இருக்குது, நானும் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம், அல்லாஹ் அதுக்குண்டான சவாபை தருவான். ஆனால் கடமை இல்லாத விஷயத்தை கடமைன்னு நினச்சிட்டு அன்றைக்கி அவர்கிட்ட அதுக்குண்டான காசு இருக்காது, அந்த ரூபாயும் இருக்காது, அல்லது வேறு செலவினங்களுக்குண்டான எல்லாம் செலவாக இருக்கும். இவர் என்ன பண்ணுறதுன்னா, வம்பா கொடுத்தே ஆகணும்ட்டு போய் ஹராமான விஷயத்துக்கு வட்டிக்கு போய் விழுகிறது. வட்டிக்கு போய் காசை வாங்கிட்டு வந்து அல்லது தன் நகையை கொண்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்து வீட்டில் சண்டை சச்சரவு பண்ணி ஏதாவது பண்ணி ஹராமான வழியை தொட்டு இந்த சதக்கத்துல் ஃபித்ரை கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது அது தவறான செயல். அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை செய்யணுங்கிறதுக்காக ஹராமானதை செஞ்சு நல்லதை நம்ம அடைக்கக்கூடாது. சதக்கத்துல் ஃபித்ர் நல்லது, வட்டிக்கு கொண்டு போய் நகையை வச்சு பணம் வாங்கி பெருநாள் செலவு செய்யணுங்கிறது, சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கணுங்கிறது கெட்டது. அப்போ வட்டிக்கு வாங்கி செய்யணுங்கிறது அடிப்படையில் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு நபருடைய சதக்கத்துல் ஃபித்ரை ஒரு குடும்பத்துக்கு ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த 4-5 பேர்த்துடைய சதக்கத்துல் ஃபித்ர் அமௌண்ட்டு ஒரு 500 ரூபாய்னா ஒரே நபருக்கும் கொடுக்கலாம். கரெக்டாக ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு நபரை தான் கொடுக்கணும்னுட்டு நிபந்தனை இல்லை. பிரித்து நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். அந்த மொத்த அமௌண்ட்டு வெளியே போனால் சரிதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு வழக்கமாக ஜக்காத்துடைய கணக்கீட்டுப்படியே நம்முடைய சொந்த பந்தங்கள் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுப்பது ரொம்ப சிறந்தது. நம்ம வேற எங்கேயாவது வெளியூரில் இருக்கிறோம், இப்போ உதாரணத்துக்கு வேலை பார்க்குறக்க குடும்பமாக ஒரு இடத்துல இருக்கிறோம், அங்கே பக்கத்தில் இருக்க நம்ம சொந்த பந்தங்களாம் யாருமே இல்லைன்னா நம்ம ஊரில் இருக்கிற சொந்த பந்தங்களில் இன்னைக்கு தான் இந்த ஜிபே இதெல்லாம் வந்துருச்சு,
அவங்கள்ட்ட யார்ட்டாவது ஒருத்தர் அனுப்பி இந்தாங்க இதை நீங்கள் அவங்ககிட்ட நம்ம இவங்க இன்னார்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கொடுக்கலாம். அன்னாருடைய அக்கௌண்ட்லேயே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னாலும் அது நம்மளுக்கு அந்த சதக்கத்துல் ஃபித்ர் கூடும். நேரில் தான் போய் கொடுக்கணும்ட்டு இல்லை, நம்ம தொழுதுட்டோம் அந்த நேரம் முடிஞ்சது, அப்போ அவங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு ஜிபே பண்ணி விடலாம், அல்லது அந்த நம்ம நண்பர்கள் யாராவது ஜிபே பண்ணி இன்னார்ட்ட அந்த காசை கொண்டு போய் கொடுத்துருப்பான்னு நம்ம சொல்லலாம். அப்படி செஞ்சோம்னாலும் நமக்கு சதக்கத்துல் ஃபித்ர் கூடும். நம்ம ரமலானில் செய்த பிழைகளை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாக இருக்குது. ரப்புல் ஆலமீன் சதக்கத்துல் ஃபித்ரை முறையாக கொடுக்கக்கூடிய நசீபையும் அதனை சரியாக அல்லாஹ்விடம் அதனுடைய கூலியை பெறுகிற நசீபையும் நமக்கெல்லாம் தந்துருவானாக. அதே போன்று ஏறத்தாழ ஒரு 13 கிளிப்பு இதோடு போட்டிருக்கிறோம். நோம்பினுடைய பொருள் ஆரம்பித்து சதக்கத்துல் ஃபித்ர் வரைக்கும் இதை ரப்புல் ஆலமீன் பொருந்திக்கணும். அடுத்தடுத்து இந்த மாதிரி மார்க்க விஷயங்கள் செய்கிற நசீபையும் அது அல்லாஹ் ரசூலுடைய மக்பூலத்தை பெறக்கூடிய நசீபையும் நிறைய மக்கள் இதன் காரணமாக பலன் பெறணும், மார்க்கம் வீச்சாரணும். உங்களுடைய துவா பரக்கத்துக்கும் நாங்கள் எல்லாம் உள்ளாக வேண்டும் அப்படின்னும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோரும் துவா செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.